என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. மத்திய கிழக்கு பகுதியில அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே கடந்த சில மாதங்களாக நிலவி வந்த மறைமுக போர் தற்பொழுது நேரடியாக வெடிக்க தொடங்கியுள்ளது. மத்திய கிழக்குல இப்பொழுது போர் உச்சத்திற்கு போய் இருக்கிறது என்றே சொல்லலாம். தற்காலிக அமைதி ஒப்பந்தம் இருந்தாலும் கூட ஈரானுக்கு பிரஷர் போடக்கூடிய வகையில நள்ளிரவுல அமெரிக்கா தாக்குதலை நடத்தியுள்ளது. அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில விடிய காலையில ஈரானும் இன்றைக்கு தாக்குதலை தொடுத்திருக்காங்க. மேலும் ஈரான் இன்று குவைத்துல முக்கிய பகுதியையும் தாக்கியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே மிக முக்கியமான அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்து வரக்கூடிய இந்த வேளையில இந்த திடீர் ராணுவ தாக்குதல் சர்வதேச சந்தையிலும் கச்சா எண்ணெய் சந்தையிலும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அங்கு என்ன நடக்கிறது என்பது குறித்த விரிவான பின்னணி செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். வளைகுடாவில் கடந்த பிப்ரவரி மாதம் 28 அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களுடன் தொடங்கிய ஈரான் அமெரிக்கா மெகா போர் 3 மாதங்களை கடந்து தொடர்கிறது. இந்த போர் காரணமாக பல நூறு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த போர் காரணமாக ஹார்முஸ் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில எரிசக்தி விலையும் உச்சத்திற்கு பறந்துள்ளது. இதனால இந்த போரை முடிக்க ஒருபுறம் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது, தற்காலிக போர் நிறுத்தமும் நீடிக்கிறது. ஆனால் மறுபுறம் இரு நாடுகளும் மாறி மாறி நள்ளிரவுல ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இது வளைகுடா பகுதியை மீண்டும் போர்க்களமாக மாற்றியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை ஈரான் கடற்படையின் கன்னிவெடி வைக்கக்கூடிய படகுகள் மற்றும் ஏவுகணை தளங்கள் மீது அமெரிக்காவின் சென்காம் படை நடத்திய தாக்குதலை தொடர்ந்து நேற்று நள்ளிரவும் அமெரிக்க ராணுவம் ஈரானுக்குள்ள புகுந்து அதிரடி தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அமெரிக்க படைகளுக்கும் ஹார்முஸ் ஜலசந்தியில பயணிக்கக்கூடிய சர்வதேச வணிக கப்பல்களுக்கும் அச்சுறுத்தலாக விளங்கி இருக்கக்கூடிய ஈரானோட முக்கிய ராணுவ தளம் ஒன்றை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக பெயர் குறிப்பிட விரும்பாத அமெரிக்க அதிகாரி ஒருத்தர் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. இது மட்டுமல்ல, அமெரிக்க இலக்குகளை நோக்கி பாய்ந்து வந்த ஈரானோட பல போர் ட்ரோன்களையும் அமெரிக்க ராணுவம் நடுவானிலேயே சுட்டு வீழ்த்தி வேட்டையாடி இருக்கு. அமெரிக்காவின் இந்த நள்ளிரவு தாக்குதல்களுக்கு பதிலடியாக இன்னைக்கு வியாழன்கிழமை அதிகாலை உள்ளூர் நேரப்படி 4:50 மணிக்கு ஈரானோட புரட்சிகர பாதுகாப்பு படை அமெரிக்காவோட முக்கிய வான்படை தளம் ஒன்றின் மீது ஏவுகணைகள் மூலமாக அதிரடி தாக்குதல்கள் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகம் அறிவிச்சிருக்காங்க. ஈரானின் பந்தர் அப்பாஸ் விமான நிலையத்திற்கு அருகே அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த ஆக்ஷன் எடுக்கப்பட்டதாக கூறியிருக்கக்கூடிய ஈரான் ராணுவம் தாக்கப்பட்ட அமெரிக்க விமானத்தளம் எங்குள்ளது என்ற ரகசியமாகவே வைத்துள்ளது. மீண்டும் அமெரிக்கா தங்களோட இறையாண்மையில கை வைத்தால் இதைவிட பயங்கரமான, அதாவது தீர்க்கமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ஈரான் எச்சரித்துள்ளது. இதற்கிடையே வளைகுடா அமைதி ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக உலக வர்த்தகத்தின் உயிர்நாடியாக விளங்கக்கூடிய ஹார்முஸ் ஜலசந்தி கடல் எல்லையை ஈரானும் ஓமனும் கூட்டாக இணைந்து நிர்வகிக்க போவதாக ஈரான் அரசு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டிருந்தன. இதனை திட்டவட்டமாக மறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹார்முஸ் ஜலசந்தி சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்காக எப்போதும் போல திறந்தே இருக்கும், அதுல யாருடைய ஆதிக்கத்தை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் ஈரான் இன்னைக்கு குவைத்துல முக்கிய பகுதிகளையும் தாக்கியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே மிக முக்கியமான இந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்து வரக்கூடிய வேளையில இந்த திடீர் ராணுவ தாக்குதல் சர்வதேச சந்தையிலும் கச்சா எண்ணெய் சந்தையிலும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லக்கூடிய சர்வதேச வணிக கப்பல்கள் மற்றும் அமெரிக்க படைகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையில ஈரான் ராணுவம் தொடர்ச்சியாக ட்ரோன் விமானங்களை ஏவி வந்தது. இந்த அச்சுறுத்தலை முறியடிக்கக்கூடிய நோக்கத்துல களமிறங்கிய அமெரிக்க படைகள் ஈரானோட ட்ரோன்களை நடுவான்ல சுட்டு வீழ்த்தின.
மேலும் அமெரிக்காவின் FA-18 போர் விமானங்கள் ஈரானின் எல்லைக்குள்ள ஊடுருவி தெற்கு ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய துறைமுக நகரத்துல அமைக்கப்பட்டிருந்த ட்ரோன் கட்டுப்பாட்டு மையத்தை குண்டுகள் வீசி முற்றிலுமாக அழித்திருக்கு. இந்த தரை கட்டுப்பாட்டு மையம் சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்ததாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா தன்னுடைய எல்லைக்குள் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் உடனடியாக ராணுவ ரீதியாக பதிலடி கொடுத்திருக்கு. தெற்கு ஈரானின் பந்தர் அப்பாஸ் துறைமுக நகருக்கு அருகே அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக குவைத்தில் அமைந்துள்ள அமெரிக்காவின் முக்கிய ராணுவ விமான தளத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்க போர் விமானங்கள் தங்களின் மீது தாக்குதல் நடத்த இந்த குவைத் விமான தலைமை ஆரம்ப புள்ளியாக இருந்ததாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தின் மீது நடத்தப்பட்ட இந்த ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து ஈரான் உலக நாடுகளுக்கு தன்னுடைய கடுமையான எச்சரிக்கையை பதிவு செஞ்சிருக்கு. அமெரிக்கா மீண்டும் தங்களுக்கு எதிராக இத்தகைய தாக்குதலில் ஈடுபட்டால் தங்களின் அடுத்த கட்ட பதிலடி இதைவிட மிக கொடூரமானதாகவும் தீர்க்கமானதாகவும் இருக்கும் என ஈரானோட புரட்சிகர காவல் படை எச்சரிச்சிருக்காங்க. இருதரப்பிலும் அடுத்தடுத்து நடத்தப்பட்டு வரக்கூடிய இந்த தாக்குதல்கள் உலகளாவிய வர்த்தகம் மற்றும் மத்திய கிழக்கின் அமைதி சூழலுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளதோடு சாமானிய மக்களின் பொருளாதாரத்திலும் இதன் தாக்கம் எதிரொலிக்கும் என அஞ்சப்படுகிறது. இந்த போர் குறித்து இரண்டு நாடுகளும் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு பற்றி நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இதுபோன்ற உலக செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.